ஒரு பரோட்டா சாப்பிட வழி இல்லாம கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு. அதே சென்னையில எல்லா பரோட்டையும் சாப்பிட்டு திரையில நம்மளை சிரிக்க வச்ச நாட்களும் உண்டு. இன்னைக்கு அவர் ரெஸ்டாரண்ட்ல நம்ம எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டு இருக்கோம். அந்த நாளும் உண்டு. அந்த உழைப்புக்கான உண்மையான வெற்றி ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பல வெற்றிகள் அண்ணன் பார்க்க போறாரு. சீரியஸா ஒரு சினிமா ரசிகரா சொல்றேன், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை. அப்படி சூரியன் நான் பார்க்கும்போது மெய்சில் இருந்தது. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும்ன்றது இதுல சந்தேகமும் இல்லை. ஒரு நல்ல கைத்தட்டலுடன் ஹீரோ சூரியன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த ஒரு நேரத்தில். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாரா, ஒரே நிமிஷம் தம்பியலா சரி மாமா ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரே நிமிஷம் என்ன சீரியஸாவே சொல்றேன், அமைதியாருடா அண்ணா. இது மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்கன்னு. அதாவது விடுத ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் இருறா, ஒரே நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் என் அன்பு தம்பி. இதைத்தான் சொல்லக்கூடாது நேற்று ஃபுல்லா சொன்னேடா, சொல்லக்கூடாது, அமைதியா இருங்க அமைதியா இருங்க. அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சரி மாமா அண்ணன் என்னை வச்சு செய்யறாப்புல. நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்புல. இந்த வட்டம் இறக்கல மாமா, இறங்கிட்டாங்க மாமா. அதான் உண்மை மாமா. ரொம்ப சந்தோஷம். அங்கே வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றிமாறன் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சிருவோம், கண்டிப்பாக அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடையது. உங்களை நினச்சிக்கிட்டு நான் நம்பிக்கையோட இருக்கேன். கொஞ்சம் தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க தம்பி. மேடையில் இருக்க கார்டன் டீம், என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. உங்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க, தலை சிறந்தவங்க, என் அண்ணனுங்க, என் தம்பி, இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல. அப்படி ஒரு மேடை இது. இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெற்றிமாறன் இன்னைக்கு ஒரு கதை, இங்க இருக்க இந்த விசில், இந்த சத்தம், இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும். விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி லைஃப் ஆயிடுச்சு. இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்ததே. அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆறுதல் வச்சு அந்த கேமரா அப்படி லைட் வரப்ப அவங்க அசிஸ்டன்ட் தர்மாப்பில் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சத்தை எல்லாமே வெற்றிமாறன் மேல பட்டுதான் என் மேல வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றினே. இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே. நினைச்சு கூட பார்க்க முடியாது, நீங்க தானே, நீங்க மட்டும் தானே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல, நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல, அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதன படமே உருவாச்சு. அதுதானே உண்மை, மறக்கவே மாட்டேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா, எப்பவுமே எந்த ஒரு நேரத்தில், அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும். இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா முகந்தா இருக்குது. ரூபா நோட்ல எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியில் நடிச்சாப்புல. அவர் பெரிய ஒரு நடிகர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சந்தோஷ் மாமா, உன்னுடைய பேசுற எப்பவுமே நான் உன்கிட்ட பேசுறப்ப இல்ல மற்றவங்க பேசுறப்பவோ நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்கேன் அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை. யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன். எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா, தன்னுடா மாமா, அடுத்த வாடா, அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன். ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி மாமா அந்த வீடியோ பார்த்துட்டா, டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, டே அந்த இடத்துல நீ பேசுன ரொம்ப பக்குவமான பேச்சுடா, அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா, அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்குறப்ப கூட டக்குன்னு மாமா 21 வந்துருவேன்டா
ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேன்டா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா. அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒன்று விருப்பம் தான், நீ போகாம கூட போ. ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன்டா, அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்புல. அப்படி ஒரு நண்பன் மாமா, அதுக்கப்புறம் தான் ஹீரோ. அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா, ரொம்ப நன்றி மாமா. எங்க அண்ணன் சசிகுமார் அண்ணே, உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்ற மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் உங்க செஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே. டைரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்கறது மட்டும்தான் தயக்கம். குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. டைரக்டர் சார் அதே சொன்னார், எப்படி கேட்கலான்டா. அப்ப நான் சொன்னேன், கேட்டு பார்க்கலானே, பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சுப்பிரமணியபுரத்துல அண்ணன் டைலாக் கேட்டு இருந்தாரு. அதனால குத்துனை நண்பனா இருந்து இதுதான் மறந்துட வேண்டாம், ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா, குத்துனை நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி, கூப்பிடுற நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டரோட வந்து என்ன வந்து கேட்பாரு எங்க அண்ணன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா செய்வான்னு சொன்னி அப்படியே நல்லா இதே போல நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்ட்டாப்ல. டேரக்டர் சார், அண்ணே நான் மட்டும் கேட்க குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னு. இல்ல சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க, இல்லை புடிச வீட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரேன் அப்படின்றாரு. அப்போ வெற்றி அன்னைகிட்ட வந்து சொன்னேன், வெற்றி அதான் சொன்னாரு, கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு. என்ன முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்றோம். அப்ப எல்லாமே சேர்ந்து டாக்டர் ஈரா சரவணன் கிட்ட போய் கேட்டோம். அவரு அப்படியே அண்ணே கேட்போம் அப்படின்றாரு. அண்ணே கேளுங்க அண்ணங்கிட்ட, பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க, நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஆசைப்படாது அவர் தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு. அண்ணா என்னாச்சுன்னு இல்லைண்ணே, அண்ணே ஓகேன்ட்டு ஏன் தயங்குறேன், அவனுக்கு தானே பண்றேன், நானு கண்டிப்பா பண்றேன், டேரக்டர் சார் எப்ப ஃப்ரீ ஆக போன சொல்லுங்க, கதை கேட்போம், நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டாரு. அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு. சும்மா ஃபார்மாலிட்டியும் கதை கேட்டாரு. அவரு கேட்டு ரொம்ப சூப்பரா இருந்தாரு. அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டு அது இது விலைக்கு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்கன்னே தெரியல, எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல. டக்கு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தானே வெளியில ட்விட்டர்ல போட்டலாமான்னு. இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, என்ன அவர் ஃபர்ஸ்ட் நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா, நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிட்டுங்க. அதுக்கு இன்னும் நினைவிக்க வரலங்க எங்க அண்ணன். அதுக்குள்ள ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பாக்குறீங்க, இல்லைங்க டக்கு சூட்டோட கொடுத்து விட்டுருவோங்க, நியூஸ் ஆக்கிடுவோங்க. ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு நான் ஒரு காமெடியான இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விருதுக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா இந்த இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் எங்க அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திரக்கணி அண்ணனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் நிறைய படங்களை நான் எங்க கன்னியனை பாடி லாங்குவேஜை நான் அவ்வளவு பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. நீங்க வந்து இந்த படத்துல கர்டன் படத்தை நிக்கிறப்ப கூட கதை நயனை விட நான் நின்றுக்கலானே, ஆனா நான் சுந்தரபாண்டியில ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, நான் போராளி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு எப்பவுமே நீங்க அப்படித்தானே. ரொம்ப நன்றி. இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னே. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு இடத்த கிடைக்கும் நம்புறேன்னு. அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க, எப்பவுமே இருப்பீங்கன்னு. ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சியா இருந்தா சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியா நிகழ்ச்சியா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி. என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும். எனக்கே தெரியாம என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி கிட்ட தான் சொன்னேன். தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்புல. என்னன்னு சொல்றீங்க? ஆமா தம்பிண்ணே, அண்ணன் சூப்பர்ண்ணே, அண்ணன் சூப்பர்ண்ணே. தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி, வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது, வண்டி என்கிட்ட உள் வாங்கி போச்சே தம்பி, டிவி 2-3 இருக்கு தம்பி, என்ன தம்பி பண்ணலான்டாப்புல. டவுட்டாவே இருக்காதுங்கண்ணே. வெற்றிமார் அண்ணனே, நீங்க போயிட்டு நீங்க வந்து நடிகர், நீங்க இப்ப இந்த காமெடி அது கிடையாது, வேற ஒரு நடிகனா நீங்க வெளில வருவீங்க, ஒரு பெரிய பரிமாணமா இருக்கும்னே. அதுவே உங்க சினிமாவில் உங்க ரொம்ப தூரத்து கூட்டி போகும்னே. ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே. ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மான்னு கேட்டாப்புல. தம்பி நான் பேசிட்டேன் தம்பி, கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு. அண்ணே சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கள். என்ன இதை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன், பிச்சு பிடிவேன். பேசாம போய் டவுட்லேயே இருக்காதுங்க,
சூப்பர்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் கேட்டேன், தம்பி அப்புறம் காமெடிக்கு வழக்கம் போல நம்ம வரலாம்ல தம்பி, அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன். சாரி நான் 2 டபுள் சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல. இல்லை என்ன தம்பி நீங்க தான் அவ்வளோ ஆறுதலாக சொன்னீங்கன்னு. இல்லைண்ணே அப்புறம் வருவீங்க, அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேணும்னு கேட்பீங்க, அப்போ 2 ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க, சாங்கும் ஃபைட்டாக போச்சுன்னா சீன் எப்போ எடுக்கிறது, சாரிண்ணே அப்படின்றாப்புல. தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இதைத்தான் அப்பயே டவுட் பட்டேன், நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின்றாப்புல. தம்பி இப்போவும் சொல்கிறேன் தம்பி, நான் நம்ம வண்டி கரெக்டாக போயிடும் தம்பி. ஒரு வேலை போயிட்டு இப்போ ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களா, இப்படி போங்க பைபாஸில் போங்க, ரைட்டில் ஒரு ஒத்தையடி பாதை வரும், அதுக்குள்ளே போய்கிட்டே இருங்க, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான், கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும், அங்கே ஆளுங்க நிற்பாங்க, அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டில் போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டவர் எங்கள் அண்ணன் வெற்றிமாறனே, நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ ஓடிடுறா அப்படின்ட்டாரு. போயிட்டே மோசமான படையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தாண்டி நீங்கள் டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆள் இல்லை, அங்கே லைட்டு கேட்டு ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 ஓடியாருவனே. அந்த பைபாஸ்ல எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வருமுனே, அந்த டிராவல்ஸ் வந்தோட டிராவல்ஸ்ல டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில் ஏறி தம்பி, சாரிண்ணே பிரேக் பிடிக்கலண்ணே வண்டி நேரம் போயிடுச்சுனே அப்படிலாம் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி. முடிஞ்ச அளவுக்கும் தம்பிகிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல, ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு அந்த கதை கண்டிப்பாக அமைஞ்சா நான் கண்டிப்பாக நம்ம 2 பண்ணுவோம்னு சொன்னாப்புல. கண்டிப்பானே எங்கள் அண்ணன் வெற்றிமாறன் கொடுத்த பாதையிலே போய்கிட்டே இருக்கின்றேன். ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி, ஒரு பஸ் 2 கீ இருக்கு தம்பி, அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்கே வந்துட்டாங்கயா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் 4 ஹோட்டல் இருக்கு பிசினஸ். அந்த 4 ஹோட்டல் 40 ஹோட்டல் ஆக்குங்க தம்பி. நன்றி தம்பி. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி கூப்பிட்டானே வாங்கினாப்புல, கூப்பிட்டு கொட்டுக்காலின்ற ஒரு படத்தை கொடுத்தாப்புல, கொடுத்து நீங்க கதை நாயனாவே இருங்கன்னு சொன்னாப்புல. இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி வினோத் மூலமா இன்னைக்கு பெல்லியன் அங்கங்க எங்கெங்கயோ போய்கிட்டே இருக்குது. இன்னும் மேப்ல பார்க்காத கண்ட்ரில நிறைய இருக்கு. தம்பி நாளை கட்சி வெளிநாடு போறாப்புலையா, விட மாட்டாங்க தம்பி, எல்லாரும் சுத்திட்டு வருவான்னு நினைக்கிறேன். இந்த வினோத்தை பத்தி சொல்லலே வெற்றிமாறன் அன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன், அண்ணன் இந்த கொட்டுக்கான்ற படம் ஒன்று கமிட்டா இருக்குன்னு எப்படின்ட்டு. மற்ற படம் சில படங்கள் ஐடியா கேட்பேன், ஓகே சரி பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, விடுதலை படம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை நல்லா அமைஞ்சிருச்சு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க அண்ணன். அந்த வினோத் படம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன், தயவுசு அவனை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார் அண்ணன். அவனை மிஸ் பண்ணிடாதீங்க, அவன் சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான இயக்குனர் அபவர்த்தன் வருவான்னு சொன்னாப்புல. கண்டிப்பா அந்த தம்பி வருவார் நான் நினைக்கிறேன். ரொம்ப எங்க அண்ணன் சமுத்திரக்கண்ணி அண்ணன் தான் அதுக்கு வார்த்தையே கிடையாது. அண்ணன் அதே மாதிரி உள்ளக்கு ஆசைப்பட்ட எல்லாருமே பேசினாங்க. வழக்கம்போல குமார் எங்கிட்ட பேசுவாங்க, டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க. அண்ணன் அவ்வளவு பிஸியா இருப்பார். ஏன்னா அண்ணனுக்கு போன் பண்ணாலும் நீர் யாரும் போன் ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு, கான் ரைட் அண்ணன் இந்தியில இருக்காப்புல. இப்படி அங்கிட்ட அசிஸ்டன்ட்டுக்கு போன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியும். இவங்க எல்லாரும் போன் பண்ணி பேசுவாங்க. தனியாக அவ்வளவு பிஸியா இருக்க தேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. வழக்கம்போல நான் பின்னாடி கொல்ல பக்கம் இருந்து நான் போன் பண்ணுவேன், அண்ணேண்டிவேன் இப்ப பேசியிருக்காங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. அண்ணே அவங்க பேசுறது கொஞ்சம் வந்துருங்கண்ணே, வந்துருங்கண்ணே தெராச்சாரா கடைசியா ஓகேடா எந்த தேதியை கேட்டு சொல்றா, அவங்க பேசட்டும்டா நான் சொல்லியிருந்தேன் கன்ஃபார்ம்டா வருவேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்தையும் எந்த இதுலையும் நான் யோசிக்காம நான் கால் பண்ணுவேன். அண்ணன் வந்துட்டாங்க, வந்தது மட்டும் இல்லாம அதுக்குள்ள உண்மைக்கு அந்த சசியனை கடின உள்ள வந்தோடனே அந்த படம் அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய படம். ஸோ மச். நெக்ஸ்ட் யாரு அப்படின்றது தெரியும். இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை தேடி போறாங்க, ஊர்ல இருந்து கிளம்புறாங்கன்னா, என்ன நம்பிக்கைடா ஊர்ல இருந்து கிளம்பி வருவீங்க பைய எடுத்துட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ட்ரெய்லர் பதிலா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா